ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். முதல்வர் விஜய் கடந்த 2024 பிப்ரவரி 2 தாவேகா கட்சியை தொடங்கிய போதே பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதில் இணைந்தனர். சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்று தாவேகா ஆட்சியை கைப்பற்றிய பின் அதிமுகவில் இருந்து 4 எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் உட்பட மாற்று கட்சிகளில் இருந்த பலர் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு இதுவரை கட்சி பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து தாவேகா மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: தாவேகாவில் கட்சி பொறுப்பு என்பது தனது ரசிகர் மன்றத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என்பதில் தலைவர் விஜய் உறுதியாகியிருந்தார். இருந்தாலும் தேவை கருதி விசிகவில் இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலராகவும், அதிமுகவில் இருந்து வந்த நிர்மல்குமார் இணை பொதுச் செயலராகவும், செங்கோட்டையன் தலைமை நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டனர். அதன்பின் மாற்று கட்சிகளில் இருந்து வந்த பலருக்கும் கட்சியில் பொறுப்பு வழங்கப்படவில்லை. வெளியிலிருந்து கட்சிக்கு வந்த 106 பேருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட போதும் கட்சியில் பதவி வழங்கப்படவில்லை. தற்பொழுது சபாநாயகராக உள்ள ஜெயசிறி பிரபாகர், அமைச்சர்களாக இருக்கும் ஸ்ரீநாத், குமார், கமலி, கீர்த்தனா, ரஞ்சித் குமார், லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ராஜீவ் ஆகியோருக்கே இன்னும் கட்சி பதவிகள் வழங்கப்படவில்லை. எனவே அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், புதிதாக வந்த முக்கியஸ்தர்களுக்கு முதலில் பதவி கொடுக்க கட்சிக்குள் சில மாற்றங்களை செய்தாக வேண்டியுள்ளது. கட்சியில் தற்பொழுது 132 மாவட்ட செயலர்கள் உள்ளனர். அதை 160ஆக உயர்த்தி முன்னணியினருக்கு பதவி கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து புதியவர்களின் தகுதிக்கு ஏற்ப தாவேகா சார்பு அணிகளில் மாநில பதவிகளை கொடுத்த பின் மாவட்ட பதவிகளை கொடுக்க திட்டம் உள்ளது. ஆனால் இந்த பணிகள் எல்லாம் இடைத்தேர்தல் முடிந்த பின்தான் நடக்கும். அதுவரை புதியவர்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டும் என அவர்கள் கூறினர்.